அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு என்னோட டேவும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. 15 plates ஃபார் ஜஸ்ட் 5000 rupees ஆஃபர் டைமில் புக் பண்ணேன். ஒரு கிளைண்ட்டோட பேபி ஷோவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ கிளைண்ட்டோட லொக்கேஷன் ரெடில்ஸில் இருக்குது. ஸோ ரெடில்ஸ் போகணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணால் தான் ரீச் பண்ண முடியும். நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸ் பார்த்துட்டு நானும் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கோயம்பேடில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வென்யூ ரீச் பண்ணியாச்சு. யூஸ்வலாகவே இந்த மண்டபம்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாஸ்க்கு இந்த புட்டி படிக்கையெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு உள்ளே போகிறது, எப்படி எடுத்துகிட்டு வர்றது. சில மண்டபமில் இந்த லிஃப்ட் இருக்காது, அந்த வேதனை இருக்கே. பட் எனிவே இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருந்துச்சு, ஈஸியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ ஃபங்க்ஷன் 12 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு 15 plates இருந்துச்சு. ஸோ கடன் நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு. அண்ட் எஸ், ஹியர் இஸ் த அவுட்புட். கிளைண்ட் ஹாப்பி, கிளைண்ட்டோட அம்மா ஹாப்பி, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறம் ஒரு டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அது பண்ணுறதுக்கு எவ்வளோ மெனக்கிடுறோமோ அதை கழட்டுறதுக்கு அதை விட மெனக்கிடல் இருக்கும். அகைன் எல்லாமே பெட்டி மூட்டையெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியா.